கோவை ஆவாரம்பாளையம் அருகே ரயில்வே தண்டவாளத்தை கடந்த இரு பெண்கள் ரயில் மோதி பலியான சம்பவம் குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் இன்று மாலை ரயில்வே தண்டவாளத்தில் கிடந்த குப்பைகளை தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்களான இருவர் தண்டவாளத்தில் போடப்படும் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த குப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்த பணியாளர்களான கவிதா, யசோதா ஆகிய இருவர் பணியை முடித்துவிட்டு தண்டவாளத்தை கடக்க முயன்றுள்ளனர். மேலும் அந்த பகுதி சற்று வளைவான பகுதி என்பதால் அந்த வழியாக வந்த விரைவு ரயில் மோதி அவர்கள் சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து அங்கிருந்த பொதுமக்கள் கோவை ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே காவல்துறையினர் இருவரது உடலையும் மீட்டு உடற்கூர்வு ஆய்வுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் கூறியதாவது: கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் முன்பு ரயில்வே கேட் இருந்தது. இதனால் கேட் மூட ரயில் வரும்போது ரயில்வே நிர்வாகம் ஒலி எழுப்புவார்கள். மேலும் இந்த வளைவு பகுதியில் வரும் ரயில் ஒலி எழுப்பியவாறு இந்த பகுதியை கடந்து செல்லும். ஆனால் ஆவாரம்பாளையம் பகுதியில் மேம்பாலம் கட்டிய பின்னர் இத்தகைய ஒலி எழுப்பும் கருவிகளை ரயில்வே நிர்வாகம் நீக்கிவிட்டது. இதனால் பணியாளர்கள் பணியை முடித்துவிட்டு திரும்பும் பொழுது ரயில் அதிவேகமாக வந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது என்று தெரிவித்தனர். இன்று அதிகாலை தமிழக கேரளா எல்லையில் இரு யானைகள் ரயில் மோதி உயிரிழந்த நிலையில் மாலையில் இரு பெண்கள் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் கோவையில் மீண்டும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.